ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நான் வந்து சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்னையை கிண்டல் கேலிலாம் எப்படி பண்ணாங்க, அதுவும் தாண்டி நான் எப்படிலாம் வீடியோ போட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மை தான். ஆமாம், ஓகேங்களா? ஒரு பொண்ணோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொண்ணே நம்மளுக்கு நல்லது செய்கிற மாதிரியே கேட்பாங்க. என்ன இருக்குது, எது வந்தாலும் சொல்லு, மனசு விட்டு சொன்னால் எல்லா சோகமும் போயிடும், பிரச்சனையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டு அவங்க நம்மகிட்ட இருக்க விஷயத்தை எல்லாமே கறந்துருவாங்க. கரெக்டாக தானே? எத்தனை பேர் நீங்கள் இதுமாரி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுக்கு நல்லது செய்கிற மாதிரியே வருவாங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் கறந்துட்டு போயிடுவாங்க. நேரம் பார்த்து அதை குறி வச்சு கேட்பாங்க. இந்தமாரிலாம் கண்டிப்பாக நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்மகிட்ட என்ன விஷயம் இருக்குது, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து, இடம், காசு, பணம் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு விஷயத்தை வெளியே சொல்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்தமாரிலாம் கண்டிப்பாக வெளியே சொல்லாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பொறாமை இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அது அப்படியே இறக்கிடும். பொறாமைத்தனம் இருந்தால் நம்ம முன்னேறி போனாலும் அதை அந்த பொறாமைத்தனத்தாலேயே இறக்கிடுவோம். நம்ம அடுத்தவங்கள்ட்ட நிறைய காசு பணம் இருக்கும், நகை நட்டுலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஐயோ, அவங்ககிட்ட நிறைய இது நிறையலாம் இருக்கே, அந்தமாரி நம்மளுக்கு வேணுமே அப்படின்னு பொறாமை போட்டுகிட்டே இருப்போம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம முன்னேற்றத்தை அழிச்சிரும். அப்படியே அவங்ககிட்ட இருந்துட்டு போகுது. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சம்பாத்தியம், அவங்க கஷ்டப்பட்டு சேமித்து வச்சதில் அவங்க வாங்குறாங்க, செய்கிறாங்க. ஸோ அந்தமாரி நம்மளும் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம சேமிக்கணும், நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாவே போதும். நம்ம ஒரு ரொம்ப உச்சத்தில் போய் உட்காருவோம். ஓகேங்களா? கண்டிப்பாக பொறாமப்படுறது நிப்பாட்டிவிட்டு நம்மளுக்கு இந்தமாதிரி தேவைகளை இருக்குது, அதுக்கு எவ்வளோ சேகரிக்கணும், சேகரித்து எப்படிலாம் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கம்பேரிஷன் பண்ணவே கூடாது. என்றைக்குமே அடுத்தவங்களுடைய கம்பேரிஷன் நம்ம பண்ணவே கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்க ட்ரெஸ் பாரு ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, அவங்க வீட்டில் பாரு இப்படி அழகாக இருக்குது, நம்ம வீட்டில் ஏன் இப்படி இல்லை அப்படிங்கிற கம்பேரிஷனே இருக்கவே கூடாது. நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பற்றி நினச்சி நம்ம நானே அழிச்சுக்குவோம். அந்தமாரி சூழ்நிலையும் வரும். கண்டிப்பாக அதுமாரி செய்யாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி சேனலே நான் ஆரம்பித்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்து இதில் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியாது. சேனல் வைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆமாம் அன்றைக்கி இட்லி மாவு அரைச்சி புளிக்காத மாதிரி போட்டியே, அது எப்படி என்னாச்சு, என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறியே, அப்படி என்னாச்சு, இப்படி தான் பேசுவாங்க. நம்ம எப்படி பேசுகிறோமோ அது அவங்க எடுத்து பேசி அமைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கிண்டல் கேலி பண்ணுறாங்களாம் நம்மளை. அந்த இடத்துல கண்டிப்பாக அது காது கொடுத்து நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த உழைப்பை போடணும் அதில், அவ்வளோதான். நம்மளை எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் அந்த கிண்டலுக்கு பதில் தர மாதிரி நம்ம ஒரு நாள் முன்னேறி காமிச்சா கண்டிப்பாக எல்லோரும் வாயடைச்சு போயிடுவாங்க. ஸோ ஒருத்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே ஒரு வெற்றி தான். நம்மளுடைய வெற்றிக்கு தூக்கிட்டு போய் விடக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும்.
ஒரு வெறித்தனம் வரும் நம்மளுக்குள்ளே. அந்த வெறித்தனம் வரும்போது நம்ம இன்னும் உழைக்கணும், உயரணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே நீங்கள் அடிக்கடி வச்சுட்டு இருந்தாவே போதும். நம்ம கண்டிப்பாக மேல் வந்து இருப்போம். ஒரு காலத்துக்கு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், நீ என்னைக்கு அப்படி பேசிகிட்டே இருந்தியே, இன்னைக்கு பாரு எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களால தைரியமாக நம்ம ஃபேஸை காமிச்சோ ஒரு தடவையாச்சும் இதுமாதிரி வீடியோ போட சொல்லுங்களேன், நான் போட மாட்டேன் அப்படின்னு பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போடுறதுக்கு வராது, அதனால் பயந்து போயிடுவாங்க. நம்ம போடுறவங்களையும் கிண்டல் கேலி பண்ணுவாங்க. இதுதானே உண்மை. கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் நடந்திருக்கு. ஓகேங்களா? சில பேர்த்த வந்து நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணிட்டு போ, எத்தனை நாள் கிண்டல் பண்ண போகிற, உன் வாய் இருக்க வலிக்க நீ தானே கிண்டல் பண்ண போகிற அப்படின்னு நானும் கம்முன்னு சொல்லிட்டு போயிடுவேன். கண்டிப்பாக யாரையும் கேள்வி கிண்டல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இதில் வந்து எவ்வளோ கிண்டல் கேள்வியில் பட்டு நான் வந்து இன்னும் வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ கூட நான் வீடியோ எடுக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் வந்து ஃபேஸ் வந்து மின் கேமரா வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும்போதே அவரு செல்லை எடுத்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எடுத்து அதில் வந்து மறுபடியும் செல்லு காமிச்சு அதுலேருந்து எடிட் பண்ணி போடக்கட்டியுமே ஒரு வழியாக ஆகிடுவோம். ஸோ இந்தமாரி கேள்வி கிண்டல் பண்ணுறது நிப்பாட்டிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேர் கேள்வி கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.